வணக்கம். நான் தேர்ஸ்டே அன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இதில் என்னென்னா, சித்தகுருவோட நான் பேசிகிட்டு இருக்கும்போது சித்தகுரு நிறைய விளக்கங்கள் கொடுத்தாரு. எல்லாத்தையும் நான் விளக்கி சொல்கிறதுக்கு முடியாது வீடியோவில். அதனால எனக்கு புரிஞ்சதை ஒரு 5 நிமிஷத்தில் நான் கொடுத்துருக்கேன். அதனுடைய கிறிஸ்பு கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது நீங்கள் கொஞ்சம் பேர் இதில் கொஞ்சம் அந்த கமெண்ட்ஸ் கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி இருந்தது, அவங்க கொடுத்துருக்குற கமெண்ட்ஸ். இந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது நான் ஸ்டார்டிங்கில் சித்தகுரு எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அப்படி என்ன நினைவு கூடுற மாதிரி தான் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ஏன்னா என்ன நானே நினைவு கூர்ந்துக்கிட்டேன், நானும் அப்படி தானே இருந்தேன், அப்போ இவ்வளோ கேள்விகள் எனக்குள்ளேயும் இருந்தது இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நான் பல கேள்விகள் பல வருடங்கள் ஆன பிறகு தான் நான் தெளிஞ்சு சித்தகுரு கொடுத்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு தெளிஞ்சு ஒரு நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். அப்போ அவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஆழ்ந்து யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதை யோசித்து நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இதனுடைய ஆன்சர்ஸ் இன்னும் பிற்காலத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம், உங்களுக்கு புரியலாம் இதனுடைய ஆன்சர்ஸு. எனக்கு மகாவிஷ்ணு தம்பி எனக்கு ஒன்றும் விரோதி கிடையாது, எனக்கு ஆகாதவங்க கிடையாது. இது ஒரு சின்ன ஒரு இது தான் அவர் கொடுத்துருக்காரு. அது இந்த மாதிரின்னு சித்தகுரு சொன்னார். இதை தான் நான் தெளிவுபடுத்த விரும்பினேன், நான் சொல்ல விரும்பினேன், அவ்வளோதான். நான் சொன்னது கொஞ்சம் பேருக்கு பிடிச்சிருக்கலாம், கொஞ்சம் பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க, பிடிக்காதவங்க விட்டுடுங்க, அவ்வளோதான். ஏன்னா சித்தகுரு கொடுத்து எவ்வளவோ டாபிக்ஸ் நம்ம பேசியிருக்கோம். அவ்வளோ டாபிக்ஸ்லையும் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காரு. அவ்வளோ டிப்ஸும் சித்தகுரு கொடுத்ததுன்னு நான் சொல்லி தான் கொடுக்குறேன். அந்த டிப்ஸ்னால் பல லட்சக்கணக்கான பேர் ஹெல்த்து சரியாயிருக்கு. அவங்கவுங்களுடைய நோய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டிப்ஸ் கொடுக்கும்போது அதெல்லாம் யூஸ் பண்ணி, எந்த டிப்ஸுமே இது வேலை செய்யாதுன்ற மாதிரி இல்லை. எல்லா டிப்ஸும் அவங்கவுங்களுக்கு தேவையான படிக்கு இது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களே எனக்கு வாட்ஸ்அப்லேயும் வேறு அனுப்புகிறாங்க, கால் பண்ணி சொல்கிறாங்க, இதெல்லாமே நடக்குது. அப்போது நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிறோம். இதுவும் சித்தகுரு கொடுத்தது தான். அப்போ அவர் சொல்லும்போது ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதுனால இது டக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கே பல வருடங்கள் ஆச்சு அவருடைய வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கும் அந்த ஒரு சுச்சுவேஷன் வரும். நீங்களும் அது எப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பிற்காலங்களில் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் வரணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறவங்க விட்டுருங்க. அதுக்காக கமெண்ட்ஸ் ஒரு கஷ்டப்படுற மாதிரி கமெண்ட் போடணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் என்னுடைய ஸ்டேஜில் தான் இருக்கீங்கன்றது எனக்கு புரியுது. நான் பல வருடங்களுக்கு முன்னாடி உங்களை மாதிரி ஸ்டேஜில் தான் இருந்தேன். அதனால் எனக்கு அதை ஒன்றும் பெரிய இது கொடுக்கல, தாக்கம் கொடுக்கல. ஓகே, இட்ஸ் ஓகே. பட் என்னென்னா, யோசிச்சுக்கோங்க, இப்படி பேசலாமா? அப்போ ஒரு சித்தகுரு கொடுத்துருக்காருன்னா ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் கொடுக்க மாட்டார் இல்லை அப்படின்றத நீங்கள் யோசித்து பார்த்துக்கிட்டா போதும். ஓகே, நம்ம இப்போ அந்த டாப்பிக்கை விட்டுட்டு ஒரு டிப்ஸ் இன்றைக்கி போவோம். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிப்ஸ்க்குள்ளே நம்ம போகலாம் அடுத்த வீடியோவில். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணி வச்சிட்டதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்க்கைன்றது நிறைய ஃபேமிலிஸில் ஒரு கஷ்டமான நிலைமையில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக வரவங்க இருக்காங்க. ஹஸ்பண்ட் சுத்தமாக ஆண் தன்மை இல்லாமல் இருக்கிறாங்க, இல்லைன்னா பெண்கள் கூட பெண் தன்மை இல்லாமல் இருக்காங்க. நான் எப்போவுமே ஆண்களை மட்டும் குறை சொல்லலை, ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க பெண் தன்மை இல்லாமல். தட் இஸ் என்னென்னா, எனக்கு அந்த ஒரு செக்ஸ் லைஃபே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களும் இருக்காங்க, ஆண்களும் அதுக்கு உகந்தவங்களாக இல்லாத இருக்கிறவங்களும், ஆண் தன்மையை இழந்துட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. யாரையுமே நம்ம குறை சொல்கிறதுக்கு இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்காங்க. அதனால் என்னென்னா, வாழ்க்கையில் இன்றைக்கி 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையே இல்லாமல் ஆயிடுச்சு. இன்றைக்கி அவங்க ஒரு சந்தோஷம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு வாழ்கிறவங்க இருக்காங்க. நிறைய பேர் நான் பார்க்குறேன், இன்றைக்கி பேஷண்ட்ஸில் கூட நான் பார்க்குறேன்.
அதனால் என்னன்னா சித்தகுரு கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்து ஆண்களும் பெண்களும் ஆண் தன்மை இல்லாமல் பெண் தன்மை இல்லாமல் இருக்காங்களே, இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர் கொடுத்த ஒரு டிப்ஸ் இது என்ன சொன்னார்னா, இது வந்து ஜென்ரலாக வந்து வயாக்ரா மாதிரி வந்து வேலை செய்யுமா, இது நேச்சுரல் வயாக்ரா மாதிரி வேலை செய்யும் 2 பேருமே. இதை வந்து என்னென்னா இந்த ஒரு டிப்ஸ் வந்து ஆண் பெண் 2 பேரும் யூஸ் பண்ணணும், ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது. இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முருங்கைப்பூ பொடி. ஸோ முருங்கைப்பூ பொடி வந்து கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா முருங்கைப்பூவை வந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் காய வச்சுக்கோங்க. நீங்கள் வெயிலில் காய வச்சாலும் பரவாயில்ல, இது நிழலில் காய வச்சாலும் பரவாயில்ல, வெயிலில் காய வச்சாலும் பரவாயில்ல. காய வச்சு அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து இந்த முருங்கைப்பூ பொடி தேவை, கிராம்பு தேவை, கிராம்பு வந்து 3 தேவை, பாக்கு தேவை, கொட்டைப்பாக்கு தேவை, ஜாதிக்காய் தேவை. இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸு. பசும்பால் தேவை. இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து முருங்கைப்பூ பொடி வந்து 5 கிராம் எடுத்துக்கோங்க. சின்ன அந்த வெயிட் மிஷின் இருக்கும், அதில் பார்த்து நீங்கள் வெயிட் போட்டுக்கிட்டு ஒரு 5 கிராம் எடுத்துக்கோங்க. கிராம்பு வந்து ஒரு 3 எடுத்துக்கோங்க. ஜாதிக்காய் வந்து ஒரு பாதி ஜாதிக்காய் எடுத்துக்கணும். பாக்கு என்ன பண்ணணுன்னா கால்வாசி, கொட்டைப்பாக்கு வந்து கால்வாசி வேணும். கால்வாசின்னா நீங்கள் பாக்கை வந்து 2ஆக உடைச்சி அதில் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, ஒரு பாக்கு கொட்டைப்பாக்கு இருக்கும் இல்லையா, அதில் கால்வாசி பாக்கு அதை கொஞ்சம் உடைச்சி பவுட்ரு பண்ணிக்கிட்டு, இப்போ என்ன 4 ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. 4 ஐட்டம்ஸையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 200 ml தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். எல்லாம் கொஞ்சம் பவுடர் ஆக்கி போட்டுட்டு கொதிக்க விடணும். அது எவ்வளோ 50 ml மாறணும். தண்ணி வந்து வற்றி அது ஒரு கஷாயம் மாதிரி இறங்கும். இதை வந்து ஒரு பக்கம் வச்சுக்கணும். இன்னொரு பக்கம் வந்து இந்த பசும்பால் இருக்குது இல்லையா, அதை வந்து நல்லா காய்ச்சிக்கணும், நல்லா சுண்டை காய்ச்சிக்கணும். பாலை காய்ச்சிட்டு ஒரு கிளாஸில் 2 பேருமே எடுக்கணும். இதில் வந்து இப்போ கொடுத்துருக்குற அளவு வந்து 2 பேருக்கும் தேவையான அளவு. ஓகே, 2 பேருக்கும் தேவையான அளவு, ஒருத்தருக்கு கிடையாது. இதையே இந்த கஷாயம் 50 ml ஆனதுக்கப்புறமா 25 ml ஊற்றிக்கணும். அந்த பாலில் வந்து ஒரு கிளாஸ் பாலில் இது வந்து 25 ml, இது வந்து 25 ml நீங்கள் ஊற்றிக்கிட்டு, இந்த பாலை வந்து சூடு இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டு, இந்த பாலை நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவருக்கு முன்னாடி குடிச்சிட்டு நீங்கள் வந்து படுக்க போகலாம். ஓகே, இது வந்து ஆணும் பெண்ணும் 2 பேரும் சேர்ந்து யூஸ் பண்ணாதான் இவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படின்றது வந்து சித்தகுரு சொன்னார். ஸோ இன்றைக்கி ஏன்னா எத்தனை பேரும் வந்து ஆண் சரியாக இல்லைன்னு டைவர்ஸ்க்கு போகிறது, பெண் சரியாக இல்லைன்னு டைவர்ஸ்க்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய வந்து டைவர்ஸ் அப்படின்றது நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். இதையும் நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கோ அவங்க வந்து கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுங்கள். ஆனால் 2 பேரும் யூஸ் பண்ணணும். ஒருத்தருக்கு இருந்தால் கூட நீங்கள் 2 பேரும் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து தெரியும். ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இது வந்து இயற்கை தானே, நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுன்றது இயற்கை. ஸோ அதுக்கு உட்பட்டு நம்ம சந்தோஷமாக ஆண் தன்மையும் பெண் தன்மையும் மேம்பட்டு வாழ்கிறதுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய பெனிஃபிட்ஸ் எதாவது இருந்தால் சொல்ல முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.